வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாசி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தாங்க பார்க்குறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு மாத ராசி பலன்கள் பார்க்குறோம், தினசரி ராசி பலன்கள் பார்க்குறோம், வார ராசி பலன்கள் எல்லாம் பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த ராசி பலன்கள்லாம் பார்க்கும்போது அன்பர்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லதும் சொல்கிறீங்க, தீமையும் சொல்கிறீங்க. அப்போ நன்மை தீமைகளை நீங்கள் எடுத்து சொல்லும்போது தீமைகளை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேள்விகள் நிறைய கேட்கப்படுதுங்க. நம்ம தீமைகளை வச்சு நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நான் பாசிட்டிவாக சொல்லிட்டு போயிடலாம். பாசிட்டிவாக சொல்லிட்டு போகிறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க. ஏன்னா நன்மைகள் நடக்கிறது கண்டிப்பாக நடந்துடும். தீமைகள் நடக்க இருப்பதை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஜோதிடமே சொல்கிறோம். அதனால் இந்த ஜோதிடத்தில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தீமைகளை முன்கூட்டியே அறிஞ்சு அதற்குண்டான தெளிவான ஒரு புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படணும். அதற்காகத்தான் ஒவ்வொரு ஜோதிடர்களுமே மெனக்கெட்டு ஒவ்வொரு காணொலியும் போடுறாங்க. ஏன்னா இது சின்ன வேலைகள் இல்லை. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறோம்னா அதுக்கு உண்டான உழைப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு செயல்படுங்க. அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராசி பலன்களையும் பாருங்கள், லக்கண பலன்களையும் பாருங்கள். ஏன்னா 2 பலன்களையும் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க. இப்போ நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு இயங்கும். அப்போ உடம்பும் உயிரும் தேவைப்படுது. அதே போல் தான் லக்கணமும் ராசியும் 2ம் இணையும் போது தான் நமக்கு ஜாதக பலன்கள் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் லக்கண பலன்களையும் பாருங்கள், ராசி பலன்களையும் பாருங்கள், 2 பலன்களையும் சேர்த்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ராசி பலன்கள் எப்படி பார்க்குறது, லக்கண பலன்கள் எப்படி பார்க்குறதுனா, ராசினா மேச ராசியாக இருப்பீங்க, சிம்ம லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ மேசராசி பலன்களும் சிம்ம ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ இந்த முழு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இந்த மாதத்தை முன்கூட்டியே அறிந்துக்கிட்டு அந்த மாதத்தில் நம்ம என்னென்ன செயல்பாடுகள் செய்யலாம், எதிலெல்லாம் கவனமாக இருக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம ஜோதிடமே சொல்கிறோம். அப்போ நீங்கள் இதை புரிந்து கொண்டு இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக சிறப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ நம்ம சொல்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. நாங்கள் ஒரு விஷயத்தில் பாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லதுங்க. இப்போ நம்ம மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்குண்டான கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா மாதத்தோட ஆரம்பத்தில் கிரக அமைப்புகளை பார்த்தோம்னா மேசத்தில் குரு பகவான் இருக்காருங்க, கன்னியில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க, கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனி சூரியன் புதனுடைய சேர்க்கை பெற்று அமைய போகுது, மீனத்தில் ராகு சந்திரனுடைய பயணங்கள்லாம் இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் கிரக மாற்றங்களும் இருக்குங்க. 13/2/2024 கும்பத்தில் பார்த்தீங்கன்னா புதன் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாரு. 13/2/2024 மகரத்தில் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாருங்க. 2/3/2024 மீனத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பயணம் செய்ய போகிறாங்க இடப்பெயர்ச்சியாகி. 8/3/2024 கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகள், கிரகங்களுடைய மாற்றங்கள், இதை வைத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். அப்போ 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாசி மாதத்தில் ஏற்பட போகுது, உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அப்படின்றத தான் தெளிவாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போங்க. அப்போ இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக வருதுங்க. இந்த கும்பராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுதுங்க. அப்போ இது 11வது மாதம்னால இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா கும்ப மாதம்னே போற்றப்படுதுங்க. அப்போ மாதத்தோட துவக்கத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு யோகங்களையும் கொடுக்குது. கிரகங்களுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுன்னு நம்ம பார்ப்போங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்து சஞ்சரிப்பதால் உயர் அதிகாரிகளால் பார்த்தீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாமுங்க. வேலை விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்து 8ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க. அப்போ 8ல் இந்த 2 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருப்பது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பை தராதுங்க. அப்போ வாகன பயணங்களில் கொஞ்சம் நிதானம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. வீட்டு வாடகை மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இருக்குது. அதே போல் செய்கின்ற தொழிலில் பார்த்தீங்கன்னா வருமானம் கூடும். உங்களுடைய ராசிநாதன் புதன் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் இருப்பதால் சொந்தமாக செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களால் ஒரு நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும்.
புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டங்களில் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலம்னே சொல்லலாமுங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான அமைப்பு கொடுத்தா கூட 8ல் இந்த புதனும் உங்களுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிப்பது அவ்வளோ ஒரு சிறப்பை தராதுங்க. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சஞ்சாரமும் புதனும் சஞ்சாரிக்கிறாங்க. 11ல் குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்க போதுங்க. அப்போ பண வரவுகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக தாராளமாக இருக்குங்க. ஒரு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் எதுலேயுமே தைரியத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாமுங்க. அப்போ தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் சற்றே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. அப்போ கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா தடையின்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. நிலுவையில் இருந்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வைத்து நீங்கள் தொழிலில் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் திறம்பட நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் தன்னம்பிக்கை இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அப்போ எதிர்பார்க்கும் உயர்வுகள் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க. அப்போ இவ்வளோ கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் சில விஷயங்களில் சில இடையூறுகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க வரும் தடை தாமதங்கள்லாம் ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது, உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்துக்கொள்வது, வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பதும் இந்த காலகட்டங்களில் நன்மையை தருங்க. ஏன்னா 8ல் செவ்வாயும் புதனும் சஞ்சரிப்பது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பை தராதுங்க. அப்போ இந்த விஷயங்களில் நம்ம சொல்கிற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ உங்களுடைய ராசி அதிபதி புதனுக்கு நட்பு கிரகமான சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ல் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்கள் தாங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக ஏற்படும். அப்போ உங்களுடைய செயல்களுக்கு பரிபூர்ண வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ நீங்கள் யாருக்காவது தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முடியும்னே சொல்லலாமுங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாமே விலகி இந்த காலகட்டங்களில் எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. வீண் மருத்துவ செலவுகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் குறைஞ்சிரும். அதே போல் உங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வருகின்ற நாட்களில் செயல் வடிவமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க இந்த சனி பகவான். அப்போ சனியால் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் நிலையான வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ நீங்கள் போட்ட முதல்ல எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிறைவேறக்கூடுங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு. அப்போ உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பது மட்டுமல்லாமல் அதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாகவும் சிறப்பாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அப்போ உங்கள் மீது இருந்து வந்த வீண் பழிச்சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ உங்களை இதுவரைக்கும் தவறாக புரிந்து கொண்டவங்க கூட உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய நற்பண்புகளை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களுடன் சேர்ந்து இணைந்து பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம சர்ப்ப கிரகமான இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது 4ல் இருக்கிறாரு, உங்களுக்கு ராகு 10ல் சஞ்சரிக்கிறாங்கங்க. அப்போ தேவையற்ற அலைச்சல்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட அதை அனுபவிக்க உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகிறாருங்க. அப்போது நமக்கு ஒரு வகையில் தொழில் சனி பகவான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்தா கூட இந்த ராகு கேதுவால் சில இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டீங்கனாலே போதும், அந்த இடையூறுகளை எளிதாக கடந்து விடலாம். தாய் வழி உறவினர்களால் சில தேவையற்ற மனக்கவலைகள் எல்லாம் ஏற்படும். அசையா சொத்து வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் இந்த அசையா சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனமோடு இருப்பது நல்லது. பொதுவாக எந்த செயலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வீண் பிரச்சனைகளை எல்லாமே இந்த காலகட்டங்களில் தவிர்க்க முடியுங்க. அப்போ இந்த ராகு கேதுவால் சில சடங்கல்கள் சில தாமதங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட அது சனி பகவானால் அந்த தடைகளை எல்லாம் தவிர்த்து உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதில் உங்களுக்கு அற்புதமான பலன்களையும் கொடுக்குறாருங்க. குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்குங்க.
இல்லை உங்களுடைய குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் எளிதில் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகுது. அப்போ திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான தேவையான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் பண்ணலாம். திருமண வயதில் நீங்கள் வரன் பார்க்கக்கூடிய திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நவீனகரமான பொருட்களையும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் உண்டாகுதுங்க. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் இருந்தால் கூட இந்த ராகு கேது மட்டும்தான் உங்களுக்கு சில இடைஞ்சல்களை கொடுப்பாங்க. கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ அவர்களை நீங்கள் அனுசரித்து சென்றீனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இருக்குங்க. அப்போ பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அவர்களுடைய ஆதரவும் இந்த மாதம் முழுவதுமாக கிடைக்கக்கூடுங்க. அப்போ செலவுகள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ பயண சுகம் உங்களுக்கு ஏற்படுமா அப்படின்னா நிச்சயம் ஏற்படுங்க. அப்போ பயணங்களால் சில லாபங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடுது. புதிய வாய்ப்புகள் கிடைப்பது கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தேவையான பண உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க. அப்போ மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடும். எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்கங்க. அப்போ கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. முன்னேற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை சரணடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எதிர்பாராத செலவுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் சில கால தாமதங்கள் தடைகள் எல்லாம் உண்டாகலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. எதிர்பாராத பண வரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கிருஷ்ண பகவானை வணங்கி வர உங்களுக்கு எல்லா வித பிரச்சனைகளும் தீர காண்பீங்க. மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வேறு இருக்குது. அப்போ சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா 6/3/2024 இரவு 8:28 மணி முதல் 8/3/2024 இரவு 9:20 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் ஈடுபட வேண்டாம். முக்கியமாக எந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவதையும் தவிர்த்துருங்க. அதே போல் ஆன்மீக காரியங்கள் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டுவாங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. நன்றி, வணக்கம்.